நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். Let's turn our Bibles to Proverbs 27 and verse 6. It says, "Faithful are the wounds of a friend, but the kisses of an enemy are deceitful." நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். இன்னொரு முறை வாசிக்கிறேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். A true friend may hurt you sometimes, but not out of malice, but out of love and honesty. ஒரு உண்மையான நண்பன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நமக்கு ஒரு வேளை என்ன பண்ணலாம்னா நம்மை பாதிக்கலாம். ஆனால் அவங்க எப்படி எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவங்க அன்பினாலையும் நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால உண்மையாக அவங்க உள்ளதை உள்ள மாதிரி அவங்க பேசுகிறாங்க. The wound is a mark of loyalty because a real friend cares more about your well-being than your feelings. நம்ம இப்போ டைரெக்டாக சொல்லிட்டா அவங்க என்னை தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது செய்யக்கூடாதுடா, இது தப்புடா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவன் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பில் அவங்க கெட்டு போயிடக்கூடாது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறான்னு சிகரெட்லாம் பிடிக்காதடா, அது உடம்பு கெடுதல், வேண்டாம்டா அதை விட்டுடுன்னு சொல்லும் பொழுது அவன் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக வேண்டான்னு சொல்லி உதறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த எது நன்மையோ அதை அவங்க சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட். A true friend will not see whether he is going to reject or not, but he will tell the truth to the face. But the kisses of an enemy are deceitful. லூக்கா 22:48 யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம். முத்தத்தினாலே காட்டி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் உண்மையான முத்தங்கள் இருக்குது. இப்போ அந்த பாவியான ஸ்திரீ இயேசு முத்தம் செய்தாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, இவன் பாரு, நான் உள்ளப்புறவே நான் வந்ததுலேருந்தே என்ன முத்தம் செய்கிறாள் என்று சொல்லியிருக்கு. ஈவன் இஃப் யூ ரீட் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்,
Kiss the son lest he be angry and he perish from the way when his wrath is kindled but a little. அதாவது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரே முத்தம் செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் மேலே அன்பாருங்க. அந்த kisses what they mean is real love. But the enemy's kisses are deceitful. The enemy hides evil intentions behind nice words. அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் உதாரணமாக சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். Outwardly, see that is why we cannot take people's words just like that. You should know the real intentions behind the speech. Okay, the enemy hides evil intentions behind nice words. For instance, you can take Delilah. She tricked Samson. நீ எனக்கு உன்னுடைய மகாபலன் எதனால் வந்ததுன்னு சொல்லுன்னு அவள் சொல்கிறது வந்து not because she loved Samson, but she says நீங்கள் என்ன நேசிக்கலன்னு சொல்லி எதற்காக அவள் அப்படி பேசினா அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா, பின்பாக காசு எனக்கு இவனுடைய பலனை எப்படி இருக்குன்னு நீ வந்து நயம் பண்ணி அவன்கிட்ட இருந்து கேட்டானா உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பிலிஸ்தியர். ஸோ காசுக்காக அவள் வந்து என்ன பண்ணுறான்னா இன்பமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யூ ஷுட் நோ ஹூ ஆர் த Delilahs in your life so that you can be careful and you will not get hurt in your real life. But if you are hurt by a true friend who says that you have to walk in this way, you should leave these things, இது வந்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு உண்மையான நண்பன் பார்த்தீங்கன்னா வெண்ணையாக பட்டர்லாம் வச்சு பேச மாட்டாங்க. அவங்க இருக்கிறத இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ யூ ஷுட் நோ தட். Ephesians 4:15 says speaking the truth in love. ஓகே, சத்தியத்தை பேசும்பொழுது கூட அதை அன்பாக சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு நண்பனும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. Be open to correction from godly friends. சில வேளைகளில் நம்ம க்ளோஸாக பழகிறவங்க இல்லை இது இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லும்பொழுது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்முடைய நன்மைக்காக சொல்கிறார்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை வந்து நம்ம we should try to take the advice. Don't reject it because it hurts. Choose friends who love you enough to tell you the truth. அந்த சத்தியத்தை வந்து உனக்கு சொல்லும்படியான அந்த உண்மையான அந்த அன்போடு இருக்கிற நல்ல நண்பர்களை நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. இந்த சங்கீதம் 55:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நோ த எனிமீஸ் வேர்ட்ஸை பற்றி அங்கே எழுதியிருக்குதா. சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். வெண்ணெய் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த வாயின் சொற்கள் எப்படி இருக்குன்னா வெண்ணெயை போல இருக்குது. அவன் இருதயமோ யுத்தம். பட் த ஹார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காடுக்கு தெரியும். God sees the intents of the heart. அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். They are smoother than butter. ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். But they are drawn swords. That is why then he says கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட பட்டார். இப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம். பேசும்போது ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பேசி அவங்கள ஏமாத்துற உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் don't just get deceived by the smooth words of the people. You pray to the Lord will reveal their heart to you. அதனால் ஜெபித்து உங்களுடைய நண்பர்களை தெரிந்து கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். See, Daniel had his friends Shadrach, Meshach and Abednego. அவங்க பார்த்தீங்கன்னா they had a standard. தானியேல் சொல்கிற வா நம்ம ஜெபிக்கலான்னு உடனே அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த நம்ம வந்து தேவன்கிட்ட கேட்போம், நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லும்பொழுது they all cooperated in prayer. That is how your friends must be. They should be praying, they should be obedient, they should be separate from the world. அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நன்மையாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையான நண்பர்கள் ஆண்டவரே அப்பா, நீதிமான் என்னை கடிந்து கொண்டு என்னை குட்டட்டும், அதை நான் அல்ல தட்டுவதில்லை, அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல நண்பர்கள் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் ஜெபித்து காரியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்ய உதவி செய்யும். நெகேமியாவோட வாழ்க்கையில் கூட ஒருவன் கூடவே இருந்து நண்பனை போல ஏமாற்றி கடைசியில் அவனை வந்து பகைவன் என்பதை நீர் அவனுக்கு அப்பா நெகேமியாவுக்கு காண்பித்து கொடுத்தது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா.
சிலர் ஆண்டவரே அப்போ அந்த தெலீலாளை போல சிம்சோனை ஏமாற்றின காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் பகுத்தறிவோடு ஆண்டவரே ஞானத்தோடு தெய்வீக வழிநடத்தலோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.